இது நம்ம ஊத்தை நிலத்தடி நீரை உறிஞ்சி மண்ண பாலனதர பச்சை அறக்க பல்ல நமக்கே தெரியாம நடந்த சதி இது. இல்ல இது எப்படி அழிக்கிறதுன்னு பாக்கலாமா? நமது மண்ணின் ஈரப்பதம் எங்கே போனது? பசுமையாக தெரிந்தாலும் நமக்கே தெரியாமல் நம் அடிமடியில் கை வைக்கும் ஒரு எதிரி நமக்கிடையே வளர்ந்து நிற்கிறது. இது நம் நாட்டு மரம் அல்ல. 1950களில் விறகு தேவைக்காகவும் வறட்சியை சமாளிக்கவும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெக்சிகன் வகை மரம் இது. மற்ற மரங்கள் 10 அடி வேர் விட்டால் இது 100 அடி வரை சென்று நிலத்தடி நீரை உறிஞ்சும் ராட்சதன். கிணறுகள் வறண்டு போவதற்கு இதுவே முக்கிய காரணம். இது பகலிலும் ஆக்சிஜனை குறைவாகவே வெளியிடுகிறது, ஆனால் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அந்த இடத்தையே வெப்பமாக்குகிறது. விவசாய நிலங்களில் இது ஒருமுறை வேர் ஊன்றிவிட்டால் மற்ற பயிர்கள் வளரவிடாது. இதன் காய்களை தின்னும் ஆடு மாடுகளுக்கு கூட பற்கள் கொட்டிவிடும், கருச்சிதைவு ஏற்படும் அபாயம் உண்டு. பறவைகள் இதில் கூடு கட்டுவதில்லை, ஏனெனில் இது ஒரு நச்சுச்சூழலை டெசர்ட் உருவாக்குகிறது. இதை வெட்ட வெட்ட வளரும். இதன் விதைகள் பல ஆண்டுகள் மண்ணில் புதைந்திருந்தாலும் ஒரு மழை பெய்தால் மீண்டும் உயிர்த்தெழும். இதை மேலோட்டமாக வெட்டுவது பலன் தராது. வேரோடு புடுங்கி எறிய வேண்டும், அதுவும் பூக்கும் முன்பே அழிப்பது அவசியம். கருவேலத்தை ஒழித்த இடத்தில் வேம்பு, ஆலமரம், அரசமரம் போன்ற நம் நாட்டு மரங்களை நட வேண்டும். அவை நிலத்தடி நீரை சேமிக்கும். கருவேலத்தை ஒழித்த இடத்தில் ஓம், அரச மரம் போன்ற நம் நாட்டு மரங்கள் வேண்டும். இணைவோம், காப்போம் நம் மண்ணை. சீமை கருவேலத்தை ஒழிப்போம், நிலத்தடி நீரை மீட்போம்.